அந்த 3 குணமும் இல்லாத இருக்கிறவங்க இப்படி எந்த மனநிலையில இப்படி இருப்பாங்க? பரம்பொருள் ஆறவங்க எப்படி இருப்பாங்க? பரம்பொருள் தன்மையை அடைந்தவர்கள். அதுக்கும் ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. மீன் கொத்தி பறவை தண்ணியில் நின்றுட்டு மீனுக்காக காத்திருக்கும்போது ஒரு நிலையில் நிற்குது பார்த்தீங்கன்னா, அப்படியான ஒரு அவேர்னஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். தண்ணிக்குள்ளேயே அவங்க நின்னாலும் அவங்களுடைய உடலில் வந்து தண்ணீர் ஒட்டாது. ஏன்னா அதனுடைய டெக்ஸ்சர் அப்படி இருக்கும். இதை வந்து நீ ஒரு ஞானிகிட்ட காணலாம்ங்கிறார். அப்படி இருந்தவர்களைத்தான் நாம் ராமகிருஷ்ணர்னும் ரமணர்னும் அழைக்கிறோம். எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஃபாராகவே டிஸ்டண்ட்டாக தான் தெரியும். இதில் சொல்லியிருக்கிற எல்லா லட்சணங்களும் அவங்கக்கிட்ட பொருந்தி நிற்கும். பெருசாக ஒன்றும் எக்ஸைட் பண்ணாது, பெருசாக ஒன்றும் துன்பப்படுத்தாது. ஒரு முறை வந்து காஷ்மீரத்துக்கு போன ஒரு பக்தர் வந்து ராமகிருஷ்ணருக்கு காஷ்மீர கம்பளத்தை வாங்கி கொடுப்பார், பரிசாக வாங்கிட்டு வருவார், குளிரில் சிரமப்படுறாருன்னு. அந்த சமயத்தில் அந்த காஷ்மீர சால்வையை வாங்கி பார்த்தோன்னே ராமகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமாயிடும். அடா எவ்வளோ நல்லா இருக்கே, எவ்வளோ அன்பாக வாங்கிட்டு வந்திருக்கே நீ, எனக்குன்னு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு ஆசையாக கேட்டுருவார். கேட்ட உடனே ரியலைஸ் பண்ணிடுவார் ஒரு செகண்ட்லேயே. அட என்னுடைய பிரகிருதி பாரு இதன் மேலே ஆசைப்பட்டுருச்சு அப்படின்னு அப்படியே இந்த சைடு ஓடி அந்த சால்வையை கீழே போட்டு மிதித்து தீ வச்சு கொளுத்தி விட்டுருவார். இம்மிடியேட்டாக மன்னிச்சிரு உன்னோட அன்பை நான் வந்து இப்படி செஞ்சுட்டேன், பட் ஆனால் என்னுடைய பிரகிருதி செயல்பட்டதை பார்த்தா எனக்கே பயமாயிருச்சு, அது எப்படி வந்து இதன் மேலே இப்படி ஆசை வரலாம் அப்படின்னு அவர் வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் செஞ்சுட்டு நகர்வார். அது அவருடைய சாதனை பருவத்தில் அவர் வந்து அப்படி இருந்தார். ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து வெளிப்படும் குணங்கள். அப்படி ஒரு பற்றற்ற தன்மை வந்து வாய்க்கும். அது பழகுனாதான் தெரியும், தூரத்தில் இருந்தாலும் தெரியாது. இருந்தா நான் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க போகிறேன்? அப்படி ஒருத்தர் யாராவது இருந்தாங்கன்னா நான் ஏன் இங்கே இருக்க போகிறேன்? அங்கே போய் உட்கார்றத தவிர்த்து எனக்கு என்ன வேலை? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களத்தான் தேடுறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களத்தான் பூமியில் வரவேற்கணும்னு எல்லா ஜீவர்களும் காத்திருக்கிறார்கள். அது அவங்களுக்கே தெரியறதில்லை. யாராவது நம்மளை இந்த மாதிரி ஒரு இறுக்கத்திலேருந்து விடுபடுத்திடுவார்களா, மேலெடுத்து வந்துடுவார்களா அப்படின்னு தான் எல்லா ஜீவனும் வேண்டுது. அந்த வேண்டுதல் வந்து ரொம்ப உச்சத்தை அடையும் போது யாரோ ஒருத்தங்க வந்துடுவாங்க. ஆமாம், வந்துட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலை? இல்லை ஜீவன்களுக்கு தான் என்ன வேலை? நல்லது. அதனால் விஷ்ணு யாரோ ஒருத்தங்களை எதிர்பார்க்கறத விட நம்மளே அப்படி ஆயிடலாங்கிறங்க. என்ன சொல்கிறீங்க? இப்படியே சொல்லிட்டு இருந்தா இப்போ யாரு தான் ஆகுறது? எல்லாரும் சேர்ந்து ஆகித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அவ்வளோ ஐட்டமா? அதுக்கப்புறம் இன்னொரு இட்டு அப்படி போறதுக்கு என்ன? அதெல்லாம் மலைக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு ஜீவனை அடைகிற மலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, எப்போ நாம் அப்படி ஆகிறது அப்படின்னு, அந்த மலைப்பையும் அந்த களைப்பையும் நீக்கிறதுக்கு தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். உனக்கு வந்து அந்த விருப்பம் இருக்கா? உன்னோட மலைப்பை நான் நீக்கிடுறேன், உனக்கு என்ன களைப்பு வந்தாலும் நான் நீக்கிடுறேன் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராமிஸோட சங்கல்பத்தோடு காத்திருப்பவர்கள் தான் அவங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அவங்கள ஒரு டச் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு வைங்க, போய் அப்பப்போ ஒரு சார்ஜ் ஏற்றிட்டு வந்துட்டோம், அல்லது வீட்டில் இருக்கும்போது நினைவை அவங்க மேலே செலுத்துகிறோம், உள்ளத்தில் அவங்கள வந்து நெருக்கமாக எடுத்துகிட்டு வர்றவங்க போது அவர்களுக்கு வேலையே இதை செய்கிறது தான். அதனால் அவங்க அதை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. நீங்கள் கேட்டது வந்து உங்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னா நைட்டு தூங்க போகும்போது நினச்சிக்கணும், என்ன இப்படி இருக்கிறோம், அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா, சாத்வீகத்துக்கு வர வேண்டாமா அப்படின்னு நினச்சிக்கங்க. அதுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்துகிட்டே தான் இருப்பான். 24/7 ஹெல்ப்லைன் அவங்க எல்லாரும்.
நல்லது. வேறு? ஈகோ செல்ஃபுக்கு வந்து அடிப்படை இக்னரன்ஸ். அதே தமிழ் ஸோ இக்னரன்ஸ் எடுத்து தமிழ் இக்னரன்ஸ் தமிழ். ஸோ இப்போ இந்த டிவாலிட்டிக்கு அடிப்படை வந்து தமிழ் மூணும் தான். டிவாலிட்டி வந்து 50-50ன்னு பாக்ஸ் மாதிரி பிரிஞ்சிருக்காது. அது சைக்கிளிக். அதில் வந்து ஒரு வேவ் ஃபார்ம் இருக்குது. அது மேலே எழுந்து இப்படி மறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படியே அடிப்படையே வந்து தமோ குணம்தான்னு சொல்ல முடியாது. சாத்விக குணம் கூட டுவாலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரஜோகுணமும் கான்ட்ரிபியூட் பண்ணுது, தமோ குணமும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இன்யாங் சிம்பிள் மாதிரி யோசித்து பார்க்கும்போது கருப்பு அதிகமாக மேலெழுந்து நிற்கிறத நம்ம தமோ குணம்னு எடுத்துக்கலாம். கருப்பு வெள்ளையும் கொஞ்சம் பக்கமாக இருக்குதுங்கிறத ரஜோகுணம்னு எடுத்துக்கலாம். வெண்மை மேலிட்டு கொஞ்சம் திருண்டு தமோ மட்டும் இருக்கிறத சாத்விக குணம்னு எடுத்துக்கலாம். அதனால் 3 குணங்களுமே அடிப்படையாக நிற்குது. 3மே ஃபவுண்டேஷன் தான். எஸ், பரம்பொருளை தவிர்த்து எல்லாமே இக்னரன்ஸ் தான். அதனுடைய டிகிரியில் மாறுபாடு உண்டு. அவ்வளோதானா? நன்றி.